இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோணி. நாங்க ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், 5 பேர் அலைய நிறுத்தல. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம். குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேடுங்கள் அந்தோணி. கரையுறான் போகாத கடலும் இல்ல, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோணி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். மேக்ரோ சைப்ரஸ் அதிபர், கிரேக்க பிரதமர் ஆகியோரிடம் ஒற்றுமையை தமது எடுத்துக்காட்டாக கூறி வைத்துள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் தாம் பங்கேற்கவில்லை என சால்து கோல் கப்பலில் இருந்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மீண்டும் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தன் நட்பு நாடுகளை பாதுகாக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் லெபனானுக்கு 6 மில்லியன் யூரோ அவசர நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மேக்ரோ ஈரானிய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது நிகழ்த்தும் தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஈரானிய அதிபர் மசவுத் பெசைஸ்கியனுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள
ஏனைய நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தாமல் நிறுத்த வேண்டும் எனவும் ஹோமோஸ் நீரிணையை முடக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹோமோஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்துள்ளார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜதந்திர தீர்வு அவசியம் என்று மேக்ரோன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள், ஹோர்முஸ் நீரிணை மூடல், மத்திய கிழக்கு மீதான தாக்குதல் உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேக்ரோனின் இந்த பேச்சுவார்த்தை ஈரானுடன் ராஜதந்திர வழியில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக அமைந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான பிரான்ஸ் நாட்டின் முயற்சிகளை இது பிரதிபலித்து நிற்கின்றது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் மார்ச் 9 திங்கட்கிழமை அன்று சைப்ரஸுக்கு விஜயம் செய்துள்ளார். சைப்ரஸ் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் பிரான்ஸ் மத்தியதரை கடலில் போர் கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. மேக்ரோன் சைப்ரஸ் அதிபர், கிரேக்க பிரதமர் ஆகியோரிடம் ஒற்றுமையை எடுத்துக்காட்டியுள்ளார். சைப்ரஸிலும் கிழக்கு மத்தியதரை கடல் பகுதியிலும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை அவர் விளக்கியுள்ளார். பிரான்சின் சார்துகோல் விமான தாக்கி கப்பல், ஒரு பிரிகேட் வான் பாதுகாப்பு அலகுகளை சைப்ரஸுக்கு அனுப்ப மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளார். மேக்ரோன் அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஈரானிய அதிபர் பிரான்ஸ் அல்லது ஏனைய நாடுகள் தமது நாட்டின் மீதான தாக்குதல்களுக்கு ஆதரவளிப்பதை போரில் பங்கேற்பாக கருதுவதாக எச்சரித்துள்ளார். பிரான்ஸ் தங்கள் நிலைப்பாடு முழுக்க பாதுகாப்பு சார்ந்தது என வலியுறுத்தியுள்ளது. சிவப்பு கடல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையின் கடல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதி செய்யும் முக்கியத்துவத்தை மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். சைப்ரஸ், கிரேக்கம், பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே உயரளவிலான ஒத்துழைப்பு உள்ளது என சைப்ரஸ் அரசு தெரிவித்துள்ளது. இத்தாலி, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் சைப்ரஸுக்கு போர் கப்பல்களை அனுப்பி வைத்திருக்கின்றன. மேக்ரோன் கட்டார் அமீரக ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி, எகிப்து மற்றும் அஜர்பைஜான் அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கட்டாருடன் பிரான்சின் வான் பாதுகாப்பு ஆதரவு குறித்து பேசியுள்ளார். மேக்ரோனின் விஜயம் ஈரானின் அச்சுறுத்தலுக்கு எதிராக பிரான்சின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலியுறுத்துகிறது. இந்த நிகழ்வுகள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் தொடர்பான புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சவால்களை பிரதிபலிக்கின்றன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் தாம் பங்கேற்கவில்லை என்று சார்ல் டு கோல் கப்பலில் இருந்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மீண்டும் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 8 பிரிகேட் கப்பல்கள், 2 நீர்மூழ்கி கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சார்ல் டு கோல் விமானம் தாங்கி கப்பல் ஆகியவற்றை பிரான்ஸ் நிலைநிறுத்தும் என மேக்ரோ முன்னரே அறிவித்திருந்தார். பிரான்சின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுக்க பாதுகாப்பு சார்ந்தவை என்பதை மேக்ரோ தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். மத்திய கிழக்கு மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் கடல் பாதுகாப்பு, போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் மத்திய கிழக்கு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சைப்ரஸ் மற்றும் அயல் நாடுகளில் ஈரானிய ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடல் நடவடிக்கை மூலம் கடல் பாதுகாப்பை உறுதி செய்ய முயல்கிறது. பிரான்ஸ் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமை என்ற அடிப்படையில் செயல்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை மேக்ரோ தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார். ஹோர்முஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்துள்ளார். பிரான்ஸ் தனது நட்பு நாடுகளை பாதுகாக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நடுநிலைமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாத்திரமே கவனம் செலுத்துகிறது என தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் பிரான்ஸ் செயல்பட்டு வருகின்றது. இதேவேளை முஷ்தபா கமைனி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், ஈரான் ஆட்சியின் கொடூரத்தை தொடர்வார் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் இஸ்ரேலிய இராணுவ தளம் ஒன்றை தாக்கியதாக அறிவித்துள்ளது. டெல் அவீவ் பென் குரியோன் விமான நிலையம் அருகே தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. கடலிலும் தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ட்ரோன் தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரான் மீதான தாக்குதலுக்கு பின்னர் 11வது நாளாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. பிரான்ஸ் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமை என்ற அடிப்படையில் செயல்படுகின்றது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. இஸ்ரேல் நாட்டின் தாக்குதல்களால் லெபனான் சின்னாபின்னம் ஆகின்றது. பிரான்ஸ் லெபனானுக்கு 6 மில்லியன் யூரோ அவசர நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. மேலும் 20 தொன் மனிதாபிமான உதவிப் பொருட்களை மார்ச் 10ஆம் தேதி அனுப்பி வைக்கிறது. லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகின்றது. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இதில் 31 பேர் அண்மையில் உயிரிழந்ததுடன் 149 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக லெபனான் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் லெபனானின் தெற்கு பகுதிகளிலும் பெய்ரூட் நகரின் புறநகர் பகுதிகளிலும் மையப்படுத்தப்பட்டுள்ளன. ஹெஸ்புல்லா அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் லெபனானில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. இதனால் லெபனானின் நாடாளுமன்றம் அதன் பதவிக்காலத்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக 2 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்துள்ளது. லெபனானில் நிகழ்ந்து வரும் தாக்குதல்களில் இதுவரை 83 குழந்தைகள் உட்பட 394 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1130 பேர் காயமடைந்துள்ளனர். ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படை தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து நீலக்கோடு பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவது தொடர்பாக இந்தியாவும் கவலை தெரிவித்துள்ளது. ஈரான் போரின் காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் பரவியுள்ள நெருக்கடியின் பொழுது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் சைப்ரஸில் இருந்து பேசுகையில் ஓமோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க பிரான்ஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகள் முழுக்க பாதுகாப்பு பணியை தயாரிக்கின்றன என்று அறிவித்துள்ளார். சைப்ரஸ் தாக்கப்படும் பொழுது ஐரோப்பா தாக்கப்படுகிறது என்று மேக்ரான் வலியுறுத்தினார். குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் திரும்ப அவர்களை அழைத்து வருவோருக்கு உதவவும் நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்வதாக மேக்ரான் எடுத்து கூறியுள்ளார். தோமுஸ் நீரிணை உலக வர்த்தகத்தின் முக்கிய பகுதியாக உள்ளது. ஈரான் போரின் காரணமாக இந்த பகுதி பாதிப்படைந்துள்ளது. ஓமோஸ் நீரிணை மூலம் உலக வர்த்தகத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் நோக்கில் பிரான்ஸ் செயல்படுகிறது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றில் பிரான்ஸ் கவனம் செலுத்தி வருகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய்
பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.